திருவோண விரதம் என்பது ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தோடு இணைந்து வரும் நாளில் பெருமாளை வழிபட்டு அனுசரிக்கப்படும் ஒரு முக்கியமான விரதம். இது விஷ்ணுவின் வாமன அவதாரத்தை நினைவு கூறும் ஒரு புனிதமான நாள். திருவோண விரதத்தின் வரலாறு மற்றும் தோற்றத்தை பார்த்தால், ராசி மண்டலத்தில் உள்ள 27 நட்சத்திரங்களில் திரு என்ற சிறப்பு அடைமொழியுடன் அழைக்கப்படும் 2 நட்சத்திரங்களில் திருவோணம் முதன்மையானது, மற்றொன்று சிவபெருமானுக்குரிய திருவாதிரை. இந்த திரு என்பது தெய்வத்தன்மை, சிறப்பு, புனிதத்துவம் ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த விரதத்தின் முக்கியத்துவம் பெருமாளின் வாமன அவதாரத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. மகாபலி சக்கரவர்த்தி தனது ஆளுகையில் செழித்து வளர்ந்திருந்த காலத்தில் அவர் அஸ்வமேத யாகம் செய்ய முயன்றபோது மகாவிஷ்ணு வாமனராக, குள்ள பிராமணராக வந்து மகாபலியிடம் 3 அடி மண் கேட்டார். முதல் அடியில் பூமியையும் 2ஆம் அடியில் ஆகாயத்தையும் அளந்த வாமனர் 3ஆம் அடிக்கு இடமில்லாததால் மகாபலியின் சிரத்தின் மீது கால் வைத்து அவரை பாதாள லோகத்திற்கு அனுப்பினார். இந்த நிகழ்வு ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தன்று நடந்தது என்று புராணங்கள் கூறுகின்றன. மகாபலி சக்கரவர்த்தி தனது மக்களை ஆண்டுக்கு ஒருமுறை காண வரம் கேட்டதால் ஒவ்வொரு திருவோண தினத்திலும் அவர் பூலோகத்திற்கு வருவதாக ஐதீகம். இதை வரவேற்கும் விதமாகவே கேரளாவில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. மற்றொரு முக்கியமான கதை, மார்க்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூமாதேவியே ஒப்பிலியப்பர். பெருமாள் பெண் கேட்டது பங்குனி மாத திருவோண நட்சத்திரம் அன்று என்றும், அவர்களை ஐப்பசி மாத திருவோண நட்சத்திரத்தன்று மணந்து கொண்டது என்றும் கூறப்படுகிறது. இதனால் கும்பகோணத்தில் உள்ள ஒப்பிலியப்பன் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகே திருநாகேஸ்வரத்தில் அமைந்துள்ளது. இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். திருமாலின் திவ்ய தேசங்களில் தாயாருக்கு, பூமி தேவிக்கு தனிச்சிறப்புடன் தாயார் சந்நிதிக்கு முன் ஒப்பிலியப்பன் என்ற பெயரில் பெருமாள் வீற்றிருக்கும் ஒரே கோவில் இதுவாகும். இத்தலத்து பெருமாள் அன்பிலியப்பன் என்றும் அழைக்கப்படுகிறார். பிறகு முனிவரின் தவத்தின் பயனாக பூமிதேவியின் அவதாரமான துளசி ஒரு துளசி செடியின் கீழ் குழந்தையாக பிறந்தது. அந்த குழந்தை மார்க்கண்டேய மகரிஷியால் வளர்க்கப்பட்டது. துளசி வளர்ந்ததும் பெருமாள் ஒரு முதியவர் வேடத்தில் மார்க்கண்டேய மகரிஷியிடம் வந்து துளசியை மணம் செய்து கொள்ள விரும்பினார். மார்க்கண்டேயர் துளசி இளம்பெண் என்பதால் மறுத்தார். துளசி குழந்தையாக இருந்ததால் அவள் வளர்ந்து மணம் புரியும் வரை பெருமாள் விரதமிருந்தார். எனவே அன்பு இல்லாமல் இருந்தவர் என்ற பொருளில் அன்பிலியப்பன் என்று அழைக்கப்பட்டார். பெருமாள், நான் முதியவனாக இருந்தாலும் என்றும் இளமையுடன் இருப்பேன் என்று கூறி தனது உண்மையான உருவைக் காட்டினார். மார்க்கண்டேயர் மகிழ்ந்து துளசியை பெருமாளுக்கு மணம் முடித்து வைத்தார். திருமணத்திற்குப் பிறகு பெருமாள் மார்க்கண்டேயருக்கு ஒரு பிடி உப்பு கூட இல்லாமல் சமைக்கப்படும் உணவு உகந்தது என்று வாக்குறுதி அளித்தார். எனவே இத்தலத்து பெருமாளுக்கு உப்பு இல்லாத நைவேத்தியமே படைக்கப்படுகிறது. உப்பில்லாத உணவுக்கும் ஒப்பு சமமான இல்லாதவர் என்பதால் ஒப்பிலியப்பன் என்று பெயர் பெற்றார். அதாவது இவருக்கு இணையாக வேறு யாரும் இல்லை என்பதால் ஒப்பிலியப்பன் என்று அழைக்கப்படுகிறார். இன்றும் இங்கு உப்பில்லாத பிரசாதம் மட்டுமே படைக்கப்படுகிறது. இத்தலத்தின் பெருமாளை கருடன் தினசரி வந்து தரிசிப்பதாக ஐதீகம். எனவே கருடனுக்கு தனிச்சிறப்பு உண்டு. இக்கோவில் தென் திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு தாயாருக்கு தனி சந்நிதி இருப்பது மிகவும் சிறப்பு. சனிக்கிழமைகளில் பெருமாளை தரிசிப்பது மிகவும் விசேஷம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான பரிகார தலம் ஆகும். திருவோண நட்சத்திரம் சந்திரனுடன் தொடர்புடையது என்பதால் இந்த நாளில் விரதம் மேற்கொள்வதன் மூலம் சந்திர தோஷங்கள் நீங்கும் என்பது ஒரு பொதுவான நம்பிக்கை. இந்த விரதம் பல்வேறு வகைகளில் பலன் அளிக்கக்கூடியது. இந்த விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணரின் முழுமையான அருள் கிடைக்கும். வாழ்வில் உள்ள கஷ்டங்கள், தரித்திரம் நீங்கி மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் உண்டாகும். ஐஸ்வர்யம் பெருகி செல்வ வளம் உண்டாகும். தொழில், வாழ்க்கை என அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற வேண்டிய வரங்கள் கிடைக்கும். மனக்குறைகள் நீங்கும். இந்த நாளில் சந்திரனை வழிபடுவதன் மூலம் மனக்குழப்பங்கள், சந்திர தோஷம் ஆகியவை நீங்கும். இந்த புண்ணிய நாளில் விரதம் அனுஷ்டிப்பது பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுவித்து மோட்சத்தை நோக்கி வழிநடத்தும் என்றும் வைகுண்டத்திற்கான நுழைவாயிலை திறக்கும் என்றும் கூறப்படுகிறது. நோய் நொடிகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும்.
திருவோண விரதத்திற்கான மந்திரங்கள் மற்றும் விரத வழிமுறைகள். உபவாசம் பின்வருமாறு. திருவோண விரதத்தின் போது உச்சரிப்பதற்கு ஏற்ற சில முக்கியமான மந்திரங்கள். திருவோண காயத்ரி மந்திரம். ஓம் விஷ்ணுதேவாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ வாமன பிரசோதயாத். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மேலும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வதும் மிகுந்த பலனை தரும். இந்த மந்திரங்களை உச்சரிப்பது பெருமாளின் அருளைப் பெறவும் விரதத்தின் பலன்களை அதிகரிக்கவும் உதவும். திருவோண விரதம் பொதுவாக 3 வகைகளில் கடைபிடிக்கப்படுகிறது. முழு உபவாசம், நாள் முழுவதும் உணவு, தண்ணீர் எதுவும் அருந்தாமல் இருப்பது. பகுதி உபவாசம், பழங்கள், பால், தயிர், மோர், இளநீர் போன்றவற்றை மட்டும் உட்கொண்டு சமைத்த உணவுகளைத் தவிர்ப்பது. மற்றும் ஒரு வேளை உணவு. பகல் முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் இருந்து இரவில் பெருமாளுக்கு நிவேதித்த பிரசாதத்தை மட்டும் ஒரு வேளை உணவாக உட்கொள்வது. விரதத்திற்கு முதல் நாள் இரவு லேசான உணவை உட்கொள்வது நல்லது. விரத தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து தூய்மையான ஆடை அணிந்து வீட்டில் உள்ள பூஜை அறையை சுத்தம் செய்து பெருமாள் திருவுருவ படம் அல்லது விக்கிரகத்தை வைத்து துளசி மாலை சாற்றி மலர்களால் அலங்கரித்து தீபங்கள் ஏற்றி தூபங்கள் காட்டி பூஜிக்க வேண்டும். பால், பழங்கள், கற்கண்டு, சுண்டல், புளியோதரை, பொங்கல், பாயசம் போன்றவற்றை தயார் செய்து படைக்கலாம். துளசி தீர்த்தம் கட்டாயம் வைக்க வேண்டும். முடிந்தால் அருகில் உள்ள பெருமாள் அல்லது விஷ்ணு கோயிலுக்குச் சென்று பெருமாளை தரிசனம் செய்து வருவது நல்லது. மாலை நேரத்தில் சந்திரன் உதயமாகும் போது சந்திரனை பார்த்து வணங்க வேண்டும். சந்திரன் திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி என்பதால் இந்த வழிபாடு முக்கியமானது. பூஜை முடிந்த பிறகு பெருமாளுக்கு நிவேதித்த பிரசாதத்தை உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். அன்னதானம் செய்வது மிகச் சிறந்த பலனை தரும். உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரத முறையை தேர்ந்தெடுங்கள். விரதத்தின் முக்கிய நோக்கம் பக்தி மற்றும் பெருமாளின் மீதான அர்ப்பணிப்பு. வெறும் சடங்காக இல்லாமல் மனத்தூய்மையுடன் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். விரத நாட்களில் அசைவ உணவுகள், மது, புகைப்பிடித்தல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். சண்டை சச்சரவுகள், வீண் பேச்சுகள் போன்றவற்றிலும் ஈடுபடாமல் அமைதியாக இருக்க வேண்டும்.